செல்வம் அவர்கள்ட்ட பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை அதை பற்றிய உங்களுடைய பார்வை. அதாவது சகோதரி வணக்கம். அதாவது இதுல நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பற்றி விவாதிக்கிறது மாதிரி அந்த அந்த தலைப்பு வச்சத காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைன்னு வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பொருத்தமா இருக்குங்கிறது என்னோட கருத்து. இல்ல நீங்க எப்படியும் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை நீங்க விமர்சனம் பண்ணதானே போறீங்க? இல்ல அது இல்ல, நீங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கிற மிகப்பெரிய தேர்தல் அதாவது பொய்யான வாக்குறுதி அல்லது தவறான வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்குச்சீட்டை மையமாக வைத்து அவங்க வாக்கை அறுவடை பண்ணுவதற்காக வச்சிருக்கிறது ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன் ஒவ்வொரு பெண்களுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் 138 கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கு. ஏறக்குறைய ஒரு 60 பாதியை வச்சுக்கிட்டா கூட 50% வச்சுக்கிட்டா கூட 60 லட்சம் 60 கோடி பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டுங்க. 60 கோடி பெண்களுக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது 60 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு இவங்க கொடுக்கணும். ஆண்டுக்கு 60 லட்சம் ரூபாய் 60 லட்சம் கோடி கொடுக்கறது சாத்தியமாங்கிறது முதல்ல அது யோசிங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சியான திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா 75 ரூபாய் பெட்ரோலுக்கும் 65 ரூபாய் டீசலும் நாங்க தருவோம்னு ஒரு மானியம் தருவோம்னு சொல்றாங்க. இதுல இன்னைக்கு 102 ரூபாய்க்கு விக்குது, அது ஒரு பக்கம். அதே நேரத்துல இந்த மாநில அரசு திமுக அரசு நினைத்தால் 5 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் குறைக்க முடியும். உள்ளூர் லோக்கல் செஸ்ல 5 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் குறைக்க முடியும். அதை செய்யறதுக்கே முடியல. அதை விட்டுட்டு இவங்க என்னமோ வந்தா நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்றது மிகப்பெரிய மோசடியான திட்டம். இன்னொன்னு, நண்பர் விஜய் சொன்னாரு 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்கன்னு சொல்லி. 1947 சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இன்றைக்கு 2024 வரை ஏறக்குறைய 67 வருடங்களில் 50 ஆண்டுகளுக்கு மேல காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் ஆட்சியில இருந்தது. அது தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். இந்த காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ, எது டீசல் விலையை குறைக்கிறது, பெட்ரோல் விலையை குறைக்கிறது, இந்த இன்னொன்னு இந்தியாவில் இருக்கிற அண்ணன் கலை அவர்கள் சொன்னதை போல பெடரல் சோசியலிசம் இருக்கு பாருங்க, கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்ததே காங்கிரஸ் கட்சி. எப்போன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சரி செல்வம் அவர்கள்ட்ட அத அவங்க சிதைச்சிட்டாங்க. இப்ப பாஜக என்ன பண்றாங்க? அதை இப்ப அந்த கூட்டாட்சி முறையை கொண்டு வர்றாங்களா? இந்த தேர்தல் அறிக்கையில ஒற்றையாட்சி முறையில இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய அறிக்கையில உள்ள அம்சங்கள் இருக்கா, இல்ல கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்துறீங்களா? இல்ல சகோதரி, இன்னொன்னு, கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்தியாவில் எந்த பாதிப்பும் வந்துட்டு தான் நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கம் கலைக்கல, எந்த மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கம் மிரட்டல, எந்த மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாக தளத்துல தலையிடல. அதே நேரத்துல ஆனா எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு என்ன? இடி, சிபிஐ இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு மாநிலம் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மிரட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கூட ஒண்ணுமா, நீதிமன்றங்கள், நாடாளுமன்றம், நீதிமன்றம், அதே போல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் அதிகாரம், அதாவது ஸ்பெஷல் பவர் உள்ள ஒரு கான்ஸ்டிடியூட்டட் பாடி. அது ஒண்ணு. ரெண்டாவது, சிபிஐ ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம யாரையோ ஒரு ஆளை போற போக்குல யாரையோ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணல. ஒரு பிரேமா பேசி வழக்கில் முகாந்திரம் இருக்கிற வழக்கில் அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்களில் ஆதாரம் அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதுனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால பிடிச்சிருக்காங்க. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால பாரதிய ஜனதா கட்சி ஏதோ அந்த மாநில அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டாத அரசாங்கம் அல்லது எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்வரிசையில் இருக்கிற அரசாங்கம்ங்கிறதுனால அரவிந்த் கெஜ்ரிவால பிடிச்சிட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா, நீதிமன்றம் பெயில் கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது,
ஹேமந்த் சோரன் இருக்காரு பாருங்க. இல்ல நான் எடுத்துக்கிறேன் நீங்க எல்லாம் அதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் பாடி அவங்க தான் அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரியான ஒரு கூட்டாட்சி முறையை வலியுறுத்தக்கூடிய அம்சங்கள் இருக்குதா? இங்க பிரச்சனையே மாநில சுயாட்சி தானே. தமிழ்நாட்டுல கூட மாநில சுயாட்சியை முன்னிறுத்துறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குதா? இந்த தேர்தல் அறிக்கையில என்ன அம்சங்கள் நீங்க சொல்லுவீங்க? காங்கிரஸ்ல இருந்து நாங்க இந்த அம்சங்கள் இதெல்லாம் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவை எடுத்து செல்லும்னு எந்த அம்சங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்லுவீங்க? ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் இது 1971 வரை நடைமுறையில இருந்துச்சு. 1971 வரையில நடைமுறையில எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இண்டிகேட் சிண்டிகேட் என்று காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்ட பொழுது அவர்களுக்கு நெருக்கடி 1972 நடக்க வேண்டிய தேர்தலை ஓராண்டுக்கு முன்பே வைத்தார். அப்போதில் இருந்துதான் இந்த தேர்தல் நடைமுறை மாநிலங்களுக்கும் மத்தியிலேயும் அப்பப்போ ஆட்சி அந்த தேர்தல் நடைமுறைகள் மாறிச்சு. அதை நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஒண்ணு பாரதிய ஜனதா சொல்லுது. ரெண்டாவது, இன்றைக்கு வந்தே பாரத் ரயில் இருக்கு பாருங்க, அது அண்ணன் கலை அவர்களுக்கு நண்பர் பொன் வில்சனுக்கு தெரியும். ஏன்னு கேளுங்க, அவங்க தெற்க வர்றவங்க. அதான் அது வந்தே பாரத் ரயில கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. இன்னொரு கேட்டீங்கன்னா, கல்வி கடன்களை எல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம்.